வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. பொதுவாக சிக்கன் ரெசிபிஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் காட்ட போகிற மங்களூரியன் சிக்கன் சுக்கா ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் சுக்கா செய்ய ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட 3 காஷ்மீர் மிளகா, 3 வர மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 4 இல்லை 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் இல்லை பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் 1/2 மூடி திருவண தேங்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா நிறம் மாறி வந்துடுச்சுங்க. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வறுத்த மசாலா இது கூட வறுத்த தேங்காய் பாதியாக சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சுங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க 4 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சுக்காக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இந்த சுக்காக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு அரைச்ச மசாலா பேஸ்ட்டை ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் தண்ணி மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்குங்க. இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சிக்கனுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். மசாலா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் சிக்கன் பீசஸில் நல்லா மசாலா கோட் ஆகி வரும். இப்போ மூடி போட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. தண்ணியும் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீதி இருக்க வறுத்த தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. அற்புதமான ட்ரெடிஷ்னல் மங்களூரியன் சிக்கன் சுக்கா ரெடி. இதை சூடாக சாப்பாட்டுக்கு சப்பாத்தி, பரோட்டா, ரச சாதம் இது எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான காம்போங்க. இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ். குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.